அன்பர்களே, ஞான வழி என்னும் கருத்தமர்வில் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. வேத நூலிலே பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு, 4 நற்செய்தியாளர்களுடைய நூல்கள், அதைத் தொடர்ந்து திருத்தூதர் பணிகள் என்பதும் ஒரு உன்னதமான அழகான ஒரு நூலாகும். அதைத் தொடர்ந்து பவுல், யோவான், யாகப்பர் போன்ற அவர்களுடைய கடிதங்கள், மடல்கள் அங்கு புதிய ஏற்பாட்டிலே நூல்களாக வடிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த பாஸ்கு காலம் என்ற கிறிஸ்துவினுடைய உயிர்ப்பிலே இருந்து பெந்தெகோஸ்து விழா வரை ஆலயங்களிலே திருப்பலி வழியாக வேளைகளிலே வாசிக்கப்படுகின்ற வாசகங்களிலே முதல் வாசகமாக இந்த திருத்தூதர் பணிகள் என்ற நூலிலே இருந்து எடுத்து வாசிக்கப்படுகின்றது. இந்த வாசகங்கள் அனைத்தும் பேதுருவினுடைய பேருரையிலே இருந்து புனித பவுலுடைய பயணங்களும் யூத எல்லைகளை கடந்து பல்வேறு கலாச்சார அரசியல் பின்புலங்களிலே, சமய பின்புலங்களிலே நற்செய்தி எப்படி துரிதமாக, பக்குவமாக, ஆர்வத்தோடு பகிரப்பட்டது என்ற வரலாற்று அடிப்படையிலே, அதாவது பயணங்கள், பெயர்கள், ஊர்களுடைய பெயர்கள், அங்கு இணைந்து செயல்பட்டவர்கள், இப்படிப்பட்ட அவர்களுடைய பெயர்கள் எல்லாம் பொறிக்கப்பட்டு அவர்களுடைய விசுவாச வாழ்வு, மனமாற்றங்கள், பங்களிப்புகள், ஏற்பட்ட பிரச்சனைகள், அதற்கான வழிகளை எப்படி இந்த திருத்தூதர்கள் கையாண்டார்கள், இப்படிப்பட்ட பட்டியலெல்லாம் அங்கு கொடுக்கப்படுகின்றது. இங்கு நான் வலியுறுத்த விரும்புவது என்னவென்றால், இந்த தொடக்க கால கிறிஸ்தவ சமூகங்கள் மத்தியிலே, குறிப்பாக இந்த திருத்தூதர்கள் எப்படி இந்த நற்செய்தியை நவின்றார்கள், அதை மக்களோடு அதை பகிர்ந்து கொண்டார்கள் என்பதை பற்றி பார்க்கின்ற பொழுது 2-3 முக்கியமான புள்ளிகளை, கருத்துக்களை உங்கள் முன் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். ஒன்று, இந்த பேதுரு என்பவர் அவருடைய ஆளுமையிலே எப்பொழுதும் சட்ட திட்டங்களை, யூத மரபுகளை அல்லது திரு அவையினுடைய அமைப்பு ரீதியான விடயங்களிலே கட்டுப்பட்டவராக அவர் செயலாற்றி கொண்டிருப்பது அவருடைய இயல்பும், அது அவருக்குரிய ஒரு பெருமையுமாக இருந்தது. ஒரு கட்டுக்கோப்புக்குள்ளே கிறிஸ்தவர்களை வழிநடத்தி செல்லுவது. அதனால் அவரை முதலாவது திருத்தந்தை என்று சொல்கின்றோம். ஒரு தலைவராக இருக்கின்றார், கிறிஸ்துவினுடைய பிரதிநிதியாக செயலாற்றத் தொடங்கினார். அவருடைய நம்பிக்கை மிகவும் ஒரு பாறை, அதாவது அசைக்க முடியாத நம்பிக்கை. அவர் அதிலிருந்து தளரவில்லை. ஆனால் இங்கு ஒரு பிரமாணிக்க தன்மையை நாங்கள் பார்க்கின்றோம். அவரை தொடர்ந்து ஏனைய திருத்தூதர்களும், கிறிஸ்தவ சமயத்தை தழுவியவர்களும், திரு அவையினுடைய ஆரம்ப கால வரலாற்றை பார்க்கின்ற பொழுது கிட்டத்தட்ட 3 நூற்றாண்டுகள், 300 ஆண்டுகள் பலவிதமான சமய ரீதியான துன்புறுத்தல்களுக்கு, அதை நாங்கள் வேத கலாபனைகள் என்று சொல்லலாம், துன்புறுத்தல்களுக்கு, ஏராளமான துன்புறுத்தல்கள். கிறிஸ்தவர்கள் என்பதனாலே அவர்கள் அழித்து ஒழிக்கப்பட்டார்கள், அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள், சித்திரவதை செய்யப்பட்டார்கள், மிருகங்களுக்கு இரையாக கொடுக்கப்பட்டார்கள், வாளால் வெட்டி கொல்லப்பட்டார்கள், கோடரியாலே வெட்டி கொல்லப்பட்டார்கள், நெருப்பிலே போட்டு சுட்டெரிக்கப்பட்டார்கள், அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். இப்படி ஏராளமான துன்ப துயரங்களை எல்லாம் தாண்டி செல்லக்கூடிய வலிமை பெற்றவர்களாக இறை நம்பிக்கையிலே அவர்கள் ஊன்றி இருந்தார்கள். இதற்கு
அவர்களுக்கு வழிகாட்டிகளாக பலம் கொடுக்கின்ற ஊற்றுக்களாக விளங்கியவர்கள் திருத்தூதர்களாகும். இதை நாம் வியந்து பார்க்கின்ற பொழுது இந்த நற்செய்தியிலே எங்களுடைய ஆர்வம், இந்த நற்செய்திக்காக நாங்கள் எவ்வளவு தூரம் எங்களை தயார் செய்ய நாங்கள் எங்களுடைய தியாகங்களை நாங்கள் ஒப்படைக்க தயாராக இருக்கின்றோம். கிறிஸ்தவ வாழ்வு, கிறிஸ்தவ அழைப்பு என்பது ஒரு வெறுமனே ஒரு போலியான, ஒரு மேலோட்டமான, ஏதோ சலுகைகளை கொடுக்கின்ற ஒரு நிறுவனம், அமைப்பு அல்ல. எங்களுடைய திரு அவை வரலாற்றிலே நாங்கள் பார்க்கின்றோம், இதனால் இப்படிப்பட்ட இந்த அணுகுமுறைகள் இருந்திருக்கின்றன. பல ஏழையர்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஏதோ ஒரு சலுகைகளினாலே, அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட உணவு, உறையுள் வழியாக அவர்கள் இந்த கிறிஸ்தவத்தை தழுவினார்கள் என்பது வரலாற்று உண்மை. அவர்களுடைய எளிமையான மனம், அவர்களுடைய ஒரு பாமர தன்மை இப்படிப்பட்ட ஒரு மனமாற்றத்திற்கு வழிகோலி இருக்கலாம். அது ஒரு கவர்ச்சிகரமாக இருந்திருக்கலாம். ஆனால் பேதுரு தொடக்கம் திருத்தூதர்கள் முன்வைத்த இந்த நற்செய்தி என்பது பெரும் சவாலை முன்வைத்தார்கள். கடவுள் அனுப்பியவரை எங்களுடைய விடுதலைக்காக தம்முடைய வாழ்வை முழுமையாக அர்ப்பணித்து, இறையன்பு என்றால் என்ன, பிறரன்பு என்றால் என்ன என்பதை தன்னுடைய வாழ்விலே 100% எண்பித்தவர், நிரூபித்தவருக்கு நீங்கள் சிலுவை சாவை கொடுத்தீர்கள், கொன்றீர்கள், கொலை செய்தீர்கள். ஆனால் கடவுளுடைய இரக்கத்தை பெறுவதற்கு நீங்கள் மனம் மாறி, நாங்கள் செய்த குற்றத்தை, உங்களுடைய முன்னோர்கள் செய்த குற்றத்தை, உங்களுடைய தலைவர்கள் செய்த குற்றத்தை நாங்கள் ஒப்புக்கொண்டு மனம் மாறி இந்த இயேசுவை நம்ப வேண்டும் என்று போதித்த பொழுது பல்லாயிரக்கணக்கான மக்கள் மனம் மாறினார்கள். இது இந்த சீடர்களுடைய மனதிலே இருந்த உறுதி, பிரமாணிக்கத்தன்மை. நற்செய்தியிலே அவர்கள் தங்களுடைய முழு நம்பிக்கையையும் வைத்தார்கள். கடவுள் எங்களுக்கு சொல்லி தருபவற்றை நாங்கள் செய்வோம், இந்த நற்செய்தியின்படி வாழுவோம். நற்செய்தியினுடைய உண்மையான செய்தியை, இறைவன் எங்களுக்கு எதை பேசுகின்றார், எதை சொல்லுகின்றார் என்றது நாங்கள் தியானிப்பதனூடாக எங்களுடைய வாழ்விலே மாற்றங்கள் எழுகின்றன. இரண்டாவதாக இந்த திருத்தூதர் பணியிலே நாங்கள் பார்க்கின்றோம், இந்த பேதுருவானவர் ஒரு அமைப்புக்கு, ஒரு கட்டமைப்புக்குள்ளே இருந்து இந்த திரு அவையை காக்க வேண்டும். அதே வேளையிலே திருத்தூதர் பவுல் என்பவர் கடல் கடந்து, எல்லைகளை கடந்து, குறிப்பாக யூதர்களிடம் இருந்து பிரிந்து அவர் கிரேக்கர் சமூகங்களை சந்திக்கின்ற பொழுதெல்லாம், ஏனே அஞ்ஞானிகள், புற இனத்தார் என்று சந்திக்கின்ற பொழுதெல்லாம் அவர்களுடைய எதிர்பார்ப்புகளை ஆய்ந்து எது முக்கியமானது, எது முக்கியமற்றது, எது விசுவாசத்தோடு தொடர்புள்ளது, எது கலாச்சாரத்தோடு பண்பாடோடு தொடர்புள்ளது, இப்படி அவர்களுடைய பண்பாட்டிலே இருந்து அவர்களை பிரித்தெடுக்காமல், அவர்களுடைய சாதாரண சமூக நடவடிக்கைகளிலே இருந்து அவர்களை தனிமைப்படுத்தாமல், இந்த நற்செய்தி என்பது ஒரு விதையாக சென்று அவர்களுடைய மண்ணிலே புதைக்கப்பட்டு, அந்த மண் வாசனையோடு, அந்த மண்ணினுடைய வளத்தோடு, உரத்தோடு, அந்த மண்ணிலே இருந்து அது வளர்ந்து பூத்து காய்த்து கனி கொடுக்க முடியும் என்பதை நிரூபித்தார். இப்படி அவர் கடல் கடந்து, எல்லைகளை கடந்து, கலாச்சாரங்களை கடந்து, மொழிகளை கடந்து கூட அவர் செய்த இந்த நற்செய்தி பணியை திரு அவையினுடைய தலைவராக இருந்த பேதுரு, அவர் திருச்சங்கத்தை கூட்டி ஆலோசனை செய்வதற்காக அவர்களோடு உரையாடி, கடிதங்களை அனுப்பி, அவர்களுடைய கருத்துக்களுக்கு செவிமடுத்து, கடவுள் தங்களுக்கு எதை சொல்லுகின்றார் என்று உயிர்த்துணர்கின்ற திறந்த மனநிலையோடு கடவுள் அவர்களோடு பேசினார்.
கடவுள் அவர்களுக்கு அரும் செயல்கள் வழியாக எண்பித்தார். கடவுள் அவர்களை வழிநடத்துகின்றதற்கு அவர்கள் செவிமடுக்கின்ற திறந்த உள்ளம் கொண்டவராக இருந்ததினாலே இந்த திரு அவை மிகவே பண்பட்ட ஒரு கடவுளால் உருவாக்கப்பட்ட ஒரு சமூகமாக அது வளரத் தொடங்கியது. இது மிகவும் முக்கியமாக நாங்கள் வியக்கத்தக்க ஒரு விடயமாக இந்த திருத்தூதர் பணியிலே படிக்கின்றோம். இந்த பாரம்பரியம், அதாவது யூத பாரம்பரியம் என்பது மிகவும் கட்டுக்கோப்பாக அவர்கள் குற்றவாளிகளை கல்லால் எறிந்து கொல்லுகின்ற மிகவும் கடுமையான சட்டத்திட்டங்களை பின்பற்றுகின்ற ஒரு இறுக்கமான சமூகத்திலே இருந்து அங்கு கடவுளுடைய அன்பையும் இரக்கத்தையும் அவர்கள் அனுபவிக்க முடியாமல் இருக்கின்றார்கள். அவர்கள் வழிபடுகின்றார்கள், ஆனால் கடவுளை தூக்கி வெளியே எறிந்து விட்டார்கள். அவர்கள் சட்டங்களை மதிக்கின்றார்கள், ஆனால் மனித மாண்பை மதிக்கவில்லை என்று இயேசு காட்டிய இந்த வழிகளிலே அவரை பின்பற்றிய சீடர்கள் பல்லாயிரக்கணக்காக படிப்படியாக அவர்கள் பரந்து விரிந்து அவர்கள் அதற்கான விலைகளை கூட கொடுத்து மறைசாட்சிகளுடைய குருதியிலே வளர்ந்ததுதான் இந்த திரு அவை என்கின்ற பாரிய விருட்சமாகும். அப்படிப்பட்ட இந்த சமூகத்தினுடைய வாழ்வை சுட்டி காட்டுகின்ற, எடுத்து எம்புகின்ற, அதற்கு சான்று பகருகின்ற இந்த நூல் மிக அழகுற மடிக்கப்பட்டிருக்கின்றது. இதை நாம் இந்த காலத்திலே படிப்பது சால பொருத்தமானது. இதற்கு திறந்த மனதோடு செவி சாய்க்கின்ற பொழுது எங்களுடைய திரு வழிபாடுகள் எங்களுடைய வாழ்க்கையில் அவை பிரயோசனமுள்ள பாடங்களாக அமைகின்றன. இவர்களுடைய இந்த மனநிலையிலே அவர்கள் இந்த திரு அவை எப்பொழுதும் ஒன்றுபட்ட திரு அவையாக, எல்லோரையும் அரவணைத்து ஏற்றுக்கொள்ளுகின்ற திரு அவையாக, ஏனைய மக்களை பாவிகளை கூட புரிந்து கொள்ளக்கூடிய திரு அவையாக, எண்ணிக்கையில் மட்டுமல்ல தரத்திலே உயர்ந்த திரு அவையாக, ஒரு கத்தோலிக்க ஒருமைப்பாடு கொண்ட ஒன்றுபட்ட புனித திரு அவையாக மலருவதற்கு அடித்தளத்திலே இருந்த இந்த திருத்தூதர்களுடைய மனநிலை மிகவும் முக்கியமானதாக நாங்கள் பார்க்கின்றோம். அதனால் இந்த காலத்திலே இருக்கின்ற, இந்த நவீன காலத்திலே இருக்கின்ற புதிய புதிய பிரச்சனைகள், புதிய புதிய சவால்கள், அமைதிக்கு எதிரான சவால்கள், அடக்குமுறைகள், பல்வேறு இயற்கை அழிவுகள், தொற்று நோய்கள், இன்னும் மதிப்பீடுகளிலே ஏற்படுகின்ற மாற்றங்கள், ஒழுக்க நெறிகளிலே பல்வேறு சவால்களை சந்திக்கின்ற பெற்றோர்களும் பெரியார்களும் முதியவர்களும், இந்த சமுதாயம் அழிந்து போகப் போகின்றதோ, இங்கு இவர்களுக்கு விசுவாசம் இல்லையே, இவர்கள் ஆலயத்துக்கு வருகின்றார்கள் இல்லை, குருக்கள் துறவியர்களுடைய எண்ணிக்கைகள் வள பொருந்திய நாடுகளிலே அருகி போய்க் கொண்டிருக்கின்றது. இந்த திரு அவை அர்த்தமற்றதாக கொண்டிருக்கின்றது. இளையவர்களுக்கான ஒரு சுமூகமான சூழல் அல்லது அவர்களை வரவழைக்கக்கூடிய சூழல் பங்கு தளங்களிலே இல்லை. இப்படிப்பட்ட ஏராளமான பிரச்சனைகள் மத்தியிலே இந்த திருத்தூதர்களுடைய காலத்தில் அவர்களை கட்டிக்காத்த, வழிவகுத்த அவர்களுடைய மனநிலையை நாம் மீண்டும் புதுப்பிக்க வேண்டும். அவர்களுடைய அந்த பிரமாணிக்க தன்மை, ஆழமான இறை நம்பிக்கை, அதே வேளையிலே அவர்களுடைய திறந்த மனமும், அவர்கள் மத்தியிலே உருவாக்கி வளர்ந்து சாட்சியமாக இருந்த தியாக சிந்தனையும், எல்லோரையும் அரவணைக்கக்கூடிய இரக்கம் கலந்த கடவுளுடைய பண்பையும் திரு அவையிலே இருக்கின்றவர்கள் ஒவ்வொருவர், திருத்தந்தை தொடக்கம் அடிப்படை கிறிஸ்தவ சமூகங்கள் அனைவரும் இந்த மனநிலைகளை தாங்கியவர்களாக பயணிக்கின்ற பொழுது இந்த திருத்தூதர் காலத்திலே பிரகாசித்துக் கொண்டு ஆர்வத்தோடு மகிழ்ச்சியோடு இறை நம்பிக்கையோடு மிளிர்ந்த இந்த சமூகம்
தொடர்ந்தும் இங்கு ஒரு புது வடிவத்திலே புதிய உலகம் காணுகின்ற சமூகமாக, பழையதை கழிந்து புதியதை ஏற்று எங்களுடைய நம்பிக்கையிலே அது மிக சிறந்த பொருளுள்ள வாழ்வாக மலர்வதற்கு என்னுடைய மன்றாட்டு நிறைந்த வாழ்த்துக்களை இந்த வேளையில் உங்கள் அனைவருக்கும் தெரிவித்து நிற்கின்றேன். நன்றி. ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.